ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேளையில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட கங்குவா திரைப்படத்தில் மேஜர் மிஸ்டேக் இதுதான். இதை மட்டும் மாட்டினா படம் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய ரசிகர்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இன்டர்நெட்டில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது நேற்று நவம்பர் 14ஆம் தேதி செம்ம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கங்குவா. ஸோ இந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த திரைப்படம் பூர்த்தி பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டோரி லைனாகவும் நல்லா இருந்தாலும் ஸோ நிறைய ஃபால்ட் ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் என்னதான் ஸ்க்ரீன் ப்ளே அந்த அளவுக்கு இல்லைனாலும் நம்மளோட சூர்யாவோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. அவருனால தான் திரைப்படத்தையே எல்லாம் 2.5 மணி நேரம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளோட கங்குவா திரைப்படத்தில் மேஜர் மிஸ்டேக்ஸ்லாம் என்ன அப்படின்னு ரசிகர்கள் குறிப்பிட்டு ஸோ மேக்ஸிமம் ரசிகர்கள் இதே தான் சொல்கிறாங்க. அதாவது மேஜர் இஷ்யூ கங்குவாவில் சவுண்ட் மிக்சிங் அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதாவது அது ரொம்ப சவுண்டாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டை கூட அது கெடுத்து விட்டுறது. ஸோ அதனாலே எங்களால் என்ஜாய் பண்ண முடியல. ஸோ அதை மட்டும் நீங்கள் எப்படியாச்சும் பிரச்சனையை அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணிங்கன்னா படம் ஓரளவுக்கு நல்லா ஓடும் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்ட்டு முக்கால்வாசி ரசிகர்கள் அதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சவுண்ட் மிக்சிங் மட்டும் மாத்திரம் மேபி படம் நெகட்டிவ் ரிவ்யூஸை தாண்டி கொஞ்சம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு முக்கால்வாசி ரசிகர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க.